ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 22,399 அப்படின்ற ப்ரைஸில் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ இன்னைக்கு ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 22,457. ஸோ அது போக நமக்கு வந்து இந்த ஒரு க்ரீன் கலரில் பாக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு இப்போதைக்கு மேஜர் சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இந்த சப்போர்ட் ஜோனை தாண்டி நமக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகட்டும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் அப்கமிங் டேஸில் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ்லாம் செட் பண்ணலாம். ஸோ அதோட நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். பட் இன்னைக்கு வந்து பெரிய அளவு செல்லிங் கேண்டில் எதுவும் ஃபார்ம் ஆகலை. வால்யூமே ஒரு ஆவரேஜான வால்யூம் தான் வச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50ல டாப் கெய்னிங் லிஸ்ட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது நெஸ்லே இந்தியா. ஸோ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து பார்த்துலாம். ஸோ நெஸ்லே இந்தியா பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கு 2330 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நமக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதை தாண்டி தான் க்ளோஸ் வச்சிருக்கு. நல்ல ஒரு கேண்டிலுமே ஒரு புல்லிஷ் கேண்டில். வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இன்க்ரீஸ் நடந்திருக்கு. ஸோ இன்க்ரீசிங் வால்யூமே இருக்கு. ஸோ நமக்கு மேஜர் அப்பர் வீக்ஸ்லாம் ப்ரீவியஸ் டைம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ நம்ம அப்கமிங் டேஸ்ல இந்த ஒரு ப்ரைஸை டார்கெட்டா இல்லைன்னா எக்ஸ்பெக்டட் ப்ரைஸா நம்ம வந்து செட் பண்ணலாம். நமக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து நியூ என்ட்ரிஸ் எதுவும் எடுக்கக்கூடாது. ஒன்ஸ் நமக்கு இந்த லெவல்லாம் தாண்டட்டும். தாண்டினதுக்கப்புறம் நம்ம வந்து தாராளமா ஒரு நல்ல ஒரு டார்கெட் லெவலை வந்து செட் பண்ணலாம் நெஸ்லே இந்தியா பொறுத்தளவுக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் அக்யூமுலேஷன் வந்து இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணி நமக்கு வந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த 2630 அப்படின்ற ப்ரைஸை வந்து நம்ம வாட்ச் பண்ணலாம். ஸோ நெஸ்லே இந்தியா பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து இன்னும் ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகட்டும். இன்னும் ஒரு 2-3 கேண்டில். ஸோ நம்ம அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு டைட்டன் இருக்கு. ஸோ டைட்டனும் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் இப்போதைக்கு ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸ்டாக்கை வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். நமக்கு ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் கைஸை வந்து தாராளமாக டார்கெட் வைக்கலாம். நல்ல ஒரு பொட்டன்ஷியல் மூவ் இருக்குது. பட் நமக்கு மூவிங் ஆவரேஜஸ்ல இருந்துமே நமக்கு கன்ஃபர்மேஷன் வரணும். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சின்னதாக ஒரு சைட்வேஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த சைட்வேஸ் ட்ரெண்ட்ல இருந்து நமக்கு ப்ரைஸ் வந்து பிரேக் ஆகி கொஞ்ச நாளில் பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி க்ளோஸ் வைக்கணும். நம்ம நெக்ஸ்ட் டிசைட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது பவர் கிரிட். ஸோ பவர் கிரிட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 301 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நல்லாவே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ப்ரீவியஸாக மார்க் பண்ணி வச்சிருக்கோம். பழைய வீடியோஸ்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தா இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த 301 அப்படின்ற ப்ரைஸ் வந்து நம்ம இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸாக வச்சிருக்கோம். ஸோ ப்ரைஸுமே அதுக்கேற்றாப்புல ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு அந்த லெவலில். மூவிங் ஆவரேஜஸ்லேருந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான கன்ஃபர்மேஷன் மாதிரி தெரியுது. ஸோ நம்ம தாராளமாக அப்கமிங் டேஸில் இந்த ஒரு சின்ன ஹையை பிரேக் பண்ணி நமக்கு அகைன் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி ப்ரைஸ் வந்து அப் சைடில் மூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணுவோம். ஸோ இதுவே ஆல்ரெடி ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணிருச்சு. ஸோ ப்ரீவியஸ் ஹையை வந்து நமக்கு ட்ரெண்ட் பிரேக் நடந்து ப்ரீவியஸ் ஹையுமே பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் ஹை. ஸோ இதையும் பிரேக் பண்ணட்டும். ஸோ ட்ரெண்ட் லைன் பிரேக் கேட்குறவங்களுக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் தான் நடந்திருக்கு. இந்த ஒரு ஹை தான் நமக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ். அப்கமிங் டேஸில் எந்த மாதிரி ப்ரைஸ் வந்து மூவ் ஆகுதுன்றத பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிளான கண்டிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டாடா கன்சூமர் இருக்கு. டாடா கன்சூமர் ப்ராடக்ட். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் நடந்துட்டு இருக்கு. டாடா கன்சூமர் ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ண மாதிரியே தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. ஸோ அதுதான் நம்மளுக்கு இமீடியட் டார்கெட். ஓகேவா? நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு வீக் தான் இது வந்து நமக்கு வந்து ஒரு வீக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ அதனால ரொம்ப வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நல்ல ஒரு புல்லிஷ் கண்டில்ஸ் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ரீசெண்ட் டேஸ்ல மார்க்கெட் வந்து ஃபாலிங் சைட்ல இருந்தாலுமே நமக்கு வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கண்டில்ஸ் தான் நம்மளால பார்க்க முடியுது.
அப்கமிங் டேஸ்ல நமக்கு எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் வந்து இந்த 1107 அப்படின்ற ப்ரைஸை ரீச் பண்ணும் அப்படின்றதான். ஓகேவா? பையிங்கான வால்யூம் கம்மியா இருக்கிறதுமே நம்ம இந்த இடத்துல அப்சர்வ் பண்ணணும். ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல வந்து நமக்கு சின்னதா ஒரு கரெக்ஷன் நடக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு ஹீரோ மோட்டோ கார்ப் இருக்கு. ஹீரோ மோட்டோ கார்ப் பொறுத்தளவுக்கு நமக்கு டார்கெட் ஹிட் ஆகி நமக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மார்க்கெட்டோட இம்பாக்ட் இங்க வந்து நம்மளால தெளிவாக பார்க்க முடியுது. ஒரு சின்னதாக ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு அகைன் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ கேப் ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹையே வச்சுக்கலாம். ஸோ இதுவே நம்மளுக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 3633 அப்படின்ற ப்ரைஸே நம்மளுக்கு க்ளோஸ் அண்ட் கிராஸ் வைக்கட்டும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டிசைட் பண்ணலாம். அவாய்ட் பண்ணிடலாம் இப்போதைக்கு ஹீரோ மோட்டோ கார்ப். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஸோ நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ 4 ஹவர் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம போய் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம அப்டேட் பண்ணது வந்து April 2ல நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரீச் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தொடர்ந்து புல்லிஷ் கேண்டில்ஸ் தான் ஃபார்ம் ஆகி நல்ல ஒரு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணியிருக்கு. அப்கமிங் டேஸில் நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம்னா ஸோ இந்த 7000 அப்படின்ற ப்ரைஸ் தான் நமக்கு நெக்ஸ்ட் இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஆக்ட் ஆக போகுது. ஸோ அப்கமிங் டேஸில் இந்த 7000 ரீச் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸ் தான் நமக்கு இங்கே கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம தாராளமாக வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ஸோ என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்ம இந்த இடத்துல இருந்து கூட என்ட்ரி எடுக்கலாம் தாராளமாக. பட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஸோ இது வந்து ஒரு ஸ்விங்கில் இன்னும் ஒரு நல்ல ஒரு லாங் ட்ரேட் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு இந்த இடத்துல இந்த 7000 ப்ரைஸை தாண்டி நமக்கு க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்கான ரேஷியோ வந்து கிடைக்கும். பட் இப்போதைக்கு நமக்கு சின்ன சின்ன மூவ் தான் இருக்குது. ஸோ அதை கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு சின்னதாக ஒரு ஸ்பைக் தெரிஞ்சாலுமே அது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக நடக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நிஃப்டி வந்து நமக்கு அந்த சப்போர்ட் ஜோனை தாண்டி நமக்கு வந்து க்ளோஸ் வைக்கட்டும். ஸோ அதோட நம்ம வந்து எந்த டிசிஷன் எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது ஐடிசி பெரிய அளவுக்கு பர்சன்டேஜ் எதுவும் இல்லை. ஸோ நம்ம பார்த்தோம் வேஸ்ட் தான். நெக்ஸ்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அகைன் கண்டினியூஸாக காத்ரேஜ் வந்திருக்கு. ஸோ நம்ம நேற்றுமே பார்த்துருந்தோம் அந்த ஸ்டாக்கை. ஸோ காத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ சாரி 1 டேல வச்சுப்போம் ஃபர்ஸ்ட். நமக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் தெரியுது கேண்டில்ல. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த 1263 அப்படின்ற ப்ரைஸ் தான் நமக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ். ஸோ நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ரீச் பண்ணுறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டி இருக்கு. இப்போதைக்கு நம்மளோட சப்போர்ட் ஜோன் சாரி ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருந்து பிரேக் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ நல்ல ஒரு புல்லிஷ் சைடில் தான் இருக்கு கேண்டில்ஸுமே. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ பார்ப்போம். நியூ என்ட்ரிஸ் எதுவும் எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் யூனிட் டிஎஸ்பிஆர். ஓகே.
ஸோ நல்ல ஒரு அப்சைட்ல தான் இருக்கு ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் ப்ரைஸ் 1451ல இருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல நம்ம தாராளமா இந்த 1497 அப்படின்ற ப்ரைஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ ஷார்ட் டேர்ம்ல கூட நம்ம என்ட்ரி எடுக்கலாம் தாராளமா. இந்த கேண்டிலோட லோ ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இன்னைக்கான க்ளோஸை வந்து என்ட்ரி லெவல் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேப் இருக்கிற இடத்துல நமக்கு வந்து பெரிய ரேஷியோ வந்து கிடைக்காது டார்கெட்டுக்கும் ஸ்டாப் லாஸ்க்கும். பெரிய அளவு ப்ராஃபிட் வந்து நமக்கு தெரியாது. நமக்கு நெக்ஸ்ட் பெரிய டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒன்ஸ் இந்த 1497 அப்படின்ற ப்ரைஸை கிராஸ் பண்ணி கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளால டிசைட் பண்ண முடியும். பட் ஸ்டாக்கோட ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு அப் மூவ் கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் நமக்கு ஸ்விக்கி இருக்கு. ஸோ ஸ்விக்கி நம்ம ஆல்ரெடி அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். நமக்கு கண்டினியூஸ் கிரீன் கேண்டில்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வெயிட் பண்றது நல்லது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்து கேண்டில்ஸ்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கட்டும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கைஸ்லாம் டார்கெட்டாக செட் பண்ணலாம். ஸோ ஸ்விக்கி பொறுத்தளவுக்கு ஃபண்டமெண்டல் தெரிஞ்சு அக்யூமுலேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் டெக்னிக்கல் வைஸ் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வர வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸ்விக்கி பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் நம்ம ரீசெண்டாக பார்த்தது எது? இண்டிகோ இருக்கு. ஸோ நல்ல ஒரு அப் மூவ்ல போயிட்டு இருக்கு ஸ்டாக். பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டார்கெட் லெவல்லாம் ஹிட் பண்ணி நல்ல ஒரு பிரேக் அவுட்ல ப்ரைஸ் வந்து அப் சைட்ல மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு தான் நமக்கு வந்து செப்பரேட்டா ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நம்மளோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருந்து அப்கமிங் டேஸ்ல ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்க நியூ என்ட்ரிஸ் எடுக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 533 நம்ம வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலா கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? இந்த 533 அப்படின்ற ஒரு லெவலை நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட்டா வச்சுட்டு நம்ம நியூ என்ட்ரிஸும் சரி ஆல்ரெடி ஹோல்டு பண்ணிருக்கிறவங்களும் சரி இதை வாட்ச் பண்ணிட்டு நீங்க தாராளமா உங்க போர்ட்ஃபோலியோல இந்த ஸ்டாக் வச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் இன்னைக்கு பெரிய அளவு மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி எந்த ஸ்டாக் இல்லை. ஸோ இன்னைக்கு நிஃப்டியோட கேண்டில் சைஸஸ் சின்னதாக இருந்தது. ஸோ அதுக்கு ஏற்றப்பல தான் எல்லா ஸ்டாக்ஸும் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இன்னைக்கு எந்த ஸ்டாக்கும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு நமக்கு 1 பாயிண்ட் பென்னி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் இருந்ததுன்னா மட்டும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அவாய்ட் பண்ணிடலாம். நமக்கு இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் இருக்கு ப்ரைஸு. யா கைஸ், இன்னைக்கு வந்து நமக்கு வேற எந்த ஸ்டாக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக தெரில. ஸோ நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேற எதுவும் கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்டேட்டஸ் பார்த்துடலாம். ஸோ நேற்று வந்து நமக்கு அதுக்கும் முந்தின நாளோட ரிட்டர்ன்ஸ் வந்து காமிச்சிருந்தது. ஸோ இன்னைக்கு நமக்கு காட்டுற ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா போர்ட்ஃபோலியோ போய் போவோம். ஸோ டோட்டல் ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு இன்னைக்கு 72ல இருந்து 1265 மாதிரி இருக்கு. ஸோ நமக்கு இன்னைக்கு காமிக்கிற அந்த ஒன் டே ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா 1193 ருபீஸ் வந்து நமக்கு இன்னைக்கு கெயின்ல காட்டுது. ஸோ இந்த கெயின் வந்து நேத்துக்கான மார்க்கெட்டோட கெயின். ஓகேவா? ஸோ நேத்துக்கான மார்க்கெட்டோட கெயின் வந்து நமக்கு இன்னைக்கு தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோல. ஸோ இதுதான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்கோட கரண்ட் ஸ்டேட்டஸ். ஓகேவா?